இந்த அறிகுறி எல்லாம் உடம்பில் இருந்தால் உடனே டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிடுங்க. கேன்சரின் முதல் அறிகுறியே இதுதான். இன்றைய காலத்தில் பல்வேறு வகையான புற்றுநோய்கள் அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் எச்சரித்து வருகின்றனர். அவற்றில் ஒன்று குடல் புற்றுநோய். ஆரம்பத்தில் பெரிய அறிகுறிகள் தெரியாமல் அமைதியாக வளரக்கூடிய இந்த நோய் சில சிறிய உடல் மாற்றங்களின் மூலம் முன்கூட்டியே எச்சரிக்கை அறிகுறிகளை காட்டும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அவற்றை சரியாக கவனித்தால் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை பெறும் வாய்ப்பு அதிகமாகும். குறிப்பாக மலம் கழிக்கும் போது ரத்தம் காணப்படுவது ஒரு முக்கிய அறிகுறியாக கருதப்படுகிறது. சிவப்பு அல்லது கருமையான நிறத்தில் ரத்தம் கலந்து வந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் கவனிக்க வேண்டும். இது குடலில் ஏற்படும் சில பிரச்சனைகளின் அறிகுறியாக இருக்கலாம். அதேபோல் சில நாட்களுக்கு மேல் தொடர்ந்து மலச்சிக்கல் அல்லது அடிக்கடி வயிற்றுப்போக்கு ஏற்படுவது கூட கவனிக்க வேண்டிய விஷயமாகும். மலம் கழிக்கும் பழக்கத்தில் திடீரென மாற்றம் ஏற்பட்டால் அதை அலட்சியம் செய்யாமல் உடனே கவனிக்க வேண்டும். வயிற்றில் அடிக்கடி வலி, பிடிப்பு அல்லது வீக்கம் போன்றவை தொடர்ந்து இருந்தாலும் அதை கவனிக்க வேண்டும். காரணம் இல்லாமல் வயிற்று அசௌகரியம் நீண்ட நாட்கள் நீடித்தால் அது குடல் தொடர்பான சில பிரச்சனைகளின் அறிகுறியாக இருக்கலாம். உணவு பழக்கத்தில் திடீர் மாற்றம் இல்லாமல் திடீரென உடல் எடை குறைந்து கொண்டே இருப்பதும் ஒரு எச்சரிக்கை அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் எப்போதும் சோர்வாக இருப்பது, உடல் பலவீனம் போன்றவை இருந்தாலும் அது உடல்நல பிரச்சனைகளுடன் தொடர்பு இருக்கலாம். மேலும் மலம் கழித்த பிறகும் முழுமையாக கழியவில்லை போல உணர்வு இருப்பது அல்லது உடலில் இரும்பு சத்து குறைபாடு ஏற்படுவது போன்றவற்றையும் கவனிக்க வேண்டும். குடும்பத்தில் ஏற்கனவே இந்த நோய் இருந்தவர்களுக்கும் தங்கள் உடல் நலத்தை அடிக்கடி பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. இன்றைய வாழ்க்கை முறையில் ஒழுங்கற்ற உணவு பழக்கம், உடற்பயிற்சி இல்லாமை, அதிகமாக ஜங்க் உணவுகள் சாப்பிடுவது போன்றவை உடல்நல பிரச்சனைகளை அதிகரிக்க காரணமாக இருக்கலாம். அதனால் ஆரோக்கியமான உணவு பழக்கம் மற்றும் சீரான வாழ்க்கை முறை மிகவும் அவசியம். நார்ச்சத்து அதிகம் உள்ள காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை உணவில் சேர்த்துக் கொள்வதும் தண்ணீர் போதுமான அளவு குடிப்பதும் குடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. உடலில் ஏதேனும் மாற்றங்கள் தொடர்ந்து தெரிந்தால் அதை கவனிக்காமல் விடாமல் மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. இந்த அறிகுறிகள் இருந்தாலே கட்டாயம் புற்றுநோய் என்று அர்த்தமில்லை. ஆனால் இவை நீண்ட நாட்கள் தொடர்ந்து இருந்தால் மருத்துவரை சந்தித்து பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் முக்கியம். ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்தால் சிகிச்சை பெறும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும்.